ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஜப்பான்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும்? கீஷாஸோட அருமையான நடனமா, இல்லாட்டி சாமுராய்ஸா, இல்லாட்டி வடிவான செரி ப்ளோசம்ஸா, இல்லாட்டி புல்லட் ட்ரெயின்ஸா, இல்லாட்டி பழைய கால ட்ரெடிஷ்னல் கோயில்களா, இல்லாட்டி ஜப்பான் எங்களோட பல வருஷங்கள் முன்னுக்கு வாழ்கிறாங்கன்னு எங்களை சொல்ல வைக்கிற அவங்களோட டெக்னாலஜியா, அதுவும் இல்லாட்டி ஹிரோஷிமா நாகசாகி தான் உங்களை ஞாபகத்துக்கு வருதா? இப்போ ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே உலுக்கின சம்பவம். ஆனால் அதுதான் இப்போ ஜப்பான் இருக்கிற நிலைமைக்கு அதை மெருகூட்டிக்கிறேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? T7 ரோபோட்ஸ் வரைக்கும், அடுத்த டோரி கேட்ஸ்லேருந்து ஏஐ லேபரேட்டரிஸ் வரைக்கும் ஜப்பான் ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. பழைய ட்ரெடிஷன்ஸும் இப்போ இருக்கிற கட்டிங் ஏஜ் இனோவேஷனும் சமமாக இருக்கிற ஒரு தராசு மாதிரி ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்குது. இப்போ ஜப்பான் மக்களும் அவங்க ட்ரெடிஷன்ஸை இன்னும் பாதுகாத்து கொண்டும் அதோட நவீன டெக்னாலஜியையும் பாவிச்சு கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே எப்படி ஒரு காலத்தில் மற்ற நாடுகளில் இருந்து தனித்திருந்த ஒரு தீவு நாடு 2025ஆம் ஆண்டில் கலாச்சாரத்திலையும் மாடர்ன் டெக்னாலஜிலையும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி நாடாக வளர்ந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஜப்பான் நாட்டை பற்றி ஒரு அமேசிங் ஜேர்னியில் நினைஞ்சு கொள்வோம். ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல போயிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான பயணத்தில் நினைஞ்சு கொள்வோம். ஒரு காஃபி ருசியாக இருக்குதோ இல்லையோ, இந்த ஜேர்னி மிகவும் அமேசிங்காக இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ ஜப்பானோட வரலாற்றை பார்க்குறதுக்கு ஒரு 38,000 வருஷங்கள் நாங்கள் பின்னுக்கு போவோம். ஹியூமன்ஸ் பலியோலிதிக் எராவில் தொடக்கத்தில் ஜப்பானுக்கு செட்டில் ஆனாங்க. அவங்க கற்களை பாவிச்சு அடுத்த வேட்டையாடி குகைகளில் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு கிறிஸ்து பிறகுறதுக்கு 14,000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஜோமன் பீரியட் வந்துச்சு. அந்த பீரியடில் தான் களிமண்ணாலான பாத்திரங்கள் பாவனைக்கு வந்தது. வரலாறு சொல்கிறபடி பார்த்தா இந்த ஜோமன் பீரியடில் வாழ்ந்த மக்கள் ஈஜிப்டில் இருக்கிற பிரமிடுகளையும் விட பழமையான களிமண் பாத்திரங்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு மிருகங்களை வேட்டையாடியும் அடுத்த பழங்கள் நட்ஸை சாப்பிட்டும் வாழ்ந்து வந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக யாயோய் பீரியட் வந்தது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷங்களுக்கு முன்னுக்கு ஏஷியன் மெயின்லேருந்து வந்த குடியேறிகள் விவசாயம் செய்கிற வழிமுறைகளை ஜப்பானுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. முக்கியமாக வேளாண்மை ஜப்பானுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த வேளாண்மை பயிற்சியை மக்களோட வாழ்க்கையே ஃபுல்லாக மாற்றிடன்னு கூட சொல்லலாம். அதோட உலோக ஆயுதங்கள், அந்த நெய்யப்பட்ட ஆடைகள் பயன்பாடு, முக்கியமாக சமூக கட்டமைப்பும் சேர்ந்து சமூகத்தில் பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் ஜப்பானோட ஆரம்ப நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுத்துச்சு. அடுத்ததாக கோஃபன் பீரியடில் மக்கள் சமூக கட்டமைப்பில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதாவது கிளான் லீடர்ஸ், பிரபுக்கள், மந்திரிகள், இந்த மாதிரி ஆட்கள் அடக்கம் செய்கிறதுக்கு கல்லறைகளை உருவாக்க தொடங்கினாங்க. இது சரியான நிர்வாக கட்டமைப்பை கொண்டு ஜப்பான் ஒரு நாடாக மாற்றுறதுக்கு வழிவகுத்துச்சு. அடுத்தது அசுகா பீரியடில் ஜப்பானுக்குள்ளே புத்திசம் கொண்டு வரப்பட்டது. இது ஜப்பனீஸ் கல்ச்சரை காலத்துக்கு நிலைச்சி நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. புத்திசம் சைனா, கொரியாவிலேருந்து வந்தாலும் ஜப்பனீஸ் மக்கள் புத்திசத்தை தங்களோட நேட்டிவ் ஷிண்டோ நம்பிக்கையோட கலந்து வழிபட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஷிண்டோ வேண்டாம் என்னண்டு? இப்போ ஷிண்டோ ரிலிஜன் இயற்கையை அடிப்படையாக கொண்டது. அதாவது இமேஜின் பண்ணுங்க, மரங்கள், ஆறுகள், அடுத்த மலைகள், இவை எல்லாத்திலையும் கடவுள் இருக்காருன்னு நினைச்சதை வழிபடுறது. அடுத்தது ஹயான் பீரியடில் எம்பரர், அடுத்த அவர மந்திரிகள், அடுத்த நோபல்ஸ், அடுத்த எம்பரரோட சர்வன்ட், அந்த மொத்த கவர்மெண்ட்டும் இப்போ கியோட்டோன்னு அழைக்கப்படுற சிட்டிக்கு மூவ் ஆகி கியோட்டோவை ஜப்பானோட கேபிட்டல் ஆக்கினாங்க. கிறிஸ்துவுக்கு முன் 794 இருந்து 1000 வருஷங்களுக்கு மேலாக கியோட்டோ ஜப்பானோட கேபிட்டல் சிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த காலம் கிளாசிக்கல் ஜப்பனீஸ் கல்ச்சரோட ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் பொயட்ரி, ஆர்ட், அந்த கல்ச்சர் எல்லாம் நல்லா செழிப்படைஞ்சு வளர்ந்தது. இங்கே தான் உலக புகழ்பெற்ற அதோட உலகிலேயே முதலாவது நோவல், அதாவது டேல் ஆஃப் கெஞ்சி முராசாகி ஷிகிவால் எழுதப்பட்டது. அடுத்ததாக சமுராய் கலாச்சாரம் ஜப்பானில் எழுச்சி பெற தொடங்கினது. இந்த சமுராய் வீரர்கள் புஷிடோ என்று அழைக்கப்பட்ட ஒரு கோடை பின்பற்றி லோயலா, தைரியமாக, அதோட எல்லாத்துக்கும் மேலே எல்லாராலையும் மிகுந்த மரியாதையோடு பார்க்கப்பட்டாங்க. ஒரு ஒரியர் எப்படி இருக்கணும் என்றதுக்கு உதாரணமாக இருந்தாங்க. அதோட ஜப்பானில் என்னதான் அரசராட்சி இருந்தாலும் அது வெறும் பேருக்கு தான் இருந்தது. எம்பரர்ஸ் அதிகார முனைவர்களாக இல்லாமல் மக்களால் ஸ்பிரிச்சுவல் ஃபிகராக மட்டும் பார்க்கப்பட்டாங்க. உண்மையான அதிகாரம் ஷோகுனேட் என்று அழைக்கப்பட்ட மிலிட்டரி கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. ஸோ கமக்குரா பீரியடில் முதலாவது ஷோகுனேட் தோற்றம் பெற்றது. இந்த மிலிட்டரி கவர்மெண்ட் ஷோகன் என்று அழைக்கப்பட்ட மிலிட்டரி கொமாண்டர் இல்லாட்டி பிரைம் மினிஸ்டரால் நிர்வகிக்கப்பட்டது. அதோட என்னதான் எம்பரர் இருந்தாலும் தேசத்தை நிர்வகிக்கிற முழு கண்ட்ரோலும் இந்த ஷோகன் கிட்ட தான் இருந்தது. சாமுராய்ஸும் இவங்க தான் லோயலாக சர்வ் பண்ணாங்க. அதோட இந்த கமகுரா பீரியடில் தான் மொங்கோல்ஸோட ஆக்கிரமிப்பும் இடம் பெற்றது. குப்லாய் கான் தலைமை தாங்கி இந்த மொங்கோல்ஸ் படைகள் 2 தடவை ஜப்பானோட சண்டை போட்டாங்க. ஆனால் 2 தடவையும் அவங்களால ஜப்பானை ஆக்கிரமிக்க முடியலை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜப்பான் படைகள் மொங்கோல்ஸோட சண்டை போட்டு வெற்றி பெறையலை. மொங்கோல்ஸ் படைகள் இன்வைட் பண்ண 2 தடவையும் மிகப்பெரிய சூறாவளிகள் மொங்கோல்ஸ் படைகளை தாக்கி அவங்களோட கப்பல்களை அழித்து ஜப்பானை இன்வேஷன்லேருந்து பாதுகாத்தது. ஸோ இந்த சூறாவளியை ஜப்பனீஸ் மக்கள் இது தங்களை பாதுகாக்க கடவுளால் அனுப்பப்பட்டதுன்னு நம்பினாங்க. அதோட இதுக்கு கமிகாசே என்னும் பேர் சூட்டி அழைச்சாங்க. அடுத்ததாக செங்கோக்கு பீரியட் வந்துச்சு.
எங்கே பார்த்தாலும் சண்டைகள், அது கெடுபிடிகள், அது உள்நாட்டு தலைவர்களுக்கு இடையில் சிவில் வார் வந்து உச்சத்தில் இருந்த நேரம். இப்போ ஜப்பான் நிறைய பாகங்களாக பிரிக்கப்பட்டு நிலையற்ற நாடாக இருந்தது. உள்நாட்டு தலைவர்கள் வந்து தங்களோட பிரதேசங்களை விரிவாக்கம் செய்கிறதுக்கு, அடுத்த ஷோகனா வாரதுக்கு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு வந்து தங்களுக்குள்ள தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் 3 முக்கியமான நபர்கள் வந்து இந்த சண்டைகளை அடக்கி மீண்டும் ஜப்பானை வந்து ஒன்றிணைச்சாங்க. அதில் முதலாவது வந்து ஓடா நொபுனாகா, மிகவும் திறமையான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ரெண்டாவது வந்து டொயோட்டோமி ஹிடயோஷி, சிறந்த டாக்டிஷியன். அடுத்து மூன்றாவதாக இந்த சிவில் வாரை கடைசியில் முடிவுக்கு கொண்டு வந்த டொகுகாவா லேயாசு. அதோட இந்த டொகுகாவா லேயாசு தான் ஜப்பானை 250 வருடங்களுக்கு மேலே ஆட்சி செஞ்ச டொகுகாவா ஷோகுனேட்டை வந்து 1603ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இந்த டைமில் ஜப்பான் வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் வராமல் தங்களோட எல்லைகள் எல்லாத்தையும் மூடினாங்க. யாரும் வெளியேருந்து உள்ளவும் வர இயலாது, உள்ளே இருந்து வெளியவும் போக இயலாது. இந்த நேரம் ஜப்பானுக்குள்ளே வந்து மறுபடியும் ஆர்ட்ஸ் வந்து செழிப்படைய தொடங்கினது. நகரங்கள் வந்து உருவாகினது. அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் வந்து பழமை மாறாமல் பேணி பாதுகாக்கப்பட்டது. நீண்ட உள்நாட்டு போருக்கு பின்னுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான நாடு வந்து மறுபடியும் உருவானது. ஆனால் அந்த பீஸ் வந்து 1753ஆம் ஆண்டு கரும்புகை மிருகங்களால் வந்து உடைக்கப்பட்டது. கொமோடோர் மேத்யூ பெர் தலைமையிலான அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்து 250 வருடங்களுக்கு மேலாக வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த ஜப்பான் கிட்ட அதோட துறைமுகங்களை திறக்க சொல்ல ஜப்பானோட அந்த நீண்ட தனித்த காலம் வந்து கடைசியாக முடிவுக்கு வந்தது. அதோட தாக்கம் வந்து மிகவும் அழுத்தமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வந்து வழிவகுத்துச்சு. 1868ஆம் ஆண்டு மேஜி ரிஸ்டோரேஷன் எரால வந்து எம்பரருக்கு மறுபடியும் சகல அதிகாரங்களும் வந்து கிடைக்கப்பட்டது. மற்ற உள்நாட்டு தலைவர்கள் தங்களோட ஆட்சி அதிகாரத்தை வந்து இழந்தாங்க. ரயில்வேஸ் வந்து உருவாக்கப்பட்டது. மேற்கத்திய உடைகள் வந்து கிமோனோஸுக்கு மாற்றாக வந்தது. மேற்கத்திய தொழில்நுட்பம் வந்து ஜப்பானுக்குள்ள வந்து பரவ தொடங்கினது. இதனால் ஜப்பான் வேகமாக நவீனமயப்படுத்தப்பட்டதோடு அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய குளோபல் மிலிட்டரியாகவும் இண்டஸ்ட்ரியல் பவராகவும் வளர்ந்தது. பட் உங்களுக்கே தெரியும், மிகவும் பலமான ஆட்சி அதிகாரம் வரும்போது கூடவே மிகப்பெரிய லட்சியங்களும் ஆணவமும் வரும். ஆகவே இதில் ஜப்பான் மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஜப்பான் வந்து தங்கள் கிரேட்டர் ஏஷியா கனவை வந்து அடைஞ்சு கொள்றதுக்கு மற்ற நாடுகளை வந்து ஆக்கிரமிக்க தொடங்கினாங்க. இந்த நடவடிக்கைகளால் போர்க்குற்றங்கள்ல இருந்து ஆக்கிரமித்த நாடுகளில் மக்களை கடுமையாக நடத்துறது, இந்த கடுமையாக மக்களை வேலை வாங்குறதுண்டு ஜப்பான் வந்து பல கடுமையான விஷயங்களை வந்து செஞ்சாங்க. கடைசியில் ஜப்பான் 2ஆம் உலகப் போருக்குள்ளேயும் என்டர் ஆனாங்க. ஆனால் கடைசியில் அந்த போர் வந்து ஒரு ட்ராஜடியில் வந்து முடிவடைஞ்சது. 1945ஆம் ஆண்டு ஜப்பானில் ஹிரோஷிமா அடுத்த நாகசாகி மேலே போடப்பட்ட அணுகுண்டுகளால் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்தாங்க. ஆனால் ஜப்பான் வந்து இந்த ட்ராஜடியை வந்து தன் எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்க விடையில்லை. ஜப்பான் மறுபடியும் அதில் இருந்து மீண்டு வந்தாங்க. ஆனால் பழி வாங்குறதுக்காக இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சமாதானமான ஒரு குளோபல் பவரை வளர்ச்சி அடைஞ்சாங்க. 2024ஆம் ஆண்டு அணுகுண்டு தாக்குதலில் இருந்து தப்பிச்சவங்களோட அமைப்பு சமாதானம் அந்த அமைதிக்கான நோபல் பரிசையும் வென்றாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு ஜப்பான் மீண்டும் தங்களை வந்து விரைவாக மீள கட்டினாங்க. 1964ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு மீண்டும் ஜப்பானோட ஆளுமையை வந்து வெளிக்காட்டினது. மற்ற நாடுகள் எல்லாம் ஜப்பானை வந்து மீண்டும் பிறந்த ஒரு நாடாக பார்த்தாங்க. 1980களில் ஜப்பானோட எக்கனமி வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஒரு எக்கனமியாக வந்தது. சோனி, டொயோட்டா, த நிண்டெண்டோ மாதிரி கம்பெனிகள் வந்து குளோபல் மார்க்கெட்டில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடிச்சது. ஆனால் 1990களில் ஜப்பான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு வந்தாலும் ஜப்பான் அவங்களுக்கே உரித்தான இன்னோவேஷனை மட்டும் கையை விடலை. தொடர்ந்து புது புது விஷயங்களை, அதாவது அனிமேல இருந்து ரோபோட்டிக்ஸ், இந்த உலகத்திலே வேகமாக போகிற புல்லட் ட்ரெயின்ஸை உருவாக்குறதுண்டு புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இருந்தாங்க. ஜப்பான் வந்து அவங்களோட வரலாற்றில் அவங்களுக்கு என்ன தான் சவால் வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாமல் அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வந்தாங்க. இப்போ கூட ஜப்பான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு தான் இருக்குது. இயற்கை அனர்த்தங்கள், அடுத்த குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு, அடுத்த சனத்தொகை குறைவு, அது அண்டைய நாடுகளில் இருந்து வர பதற்றங்கள், பிரச்சனைகள் என்று தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஜப்பான் வந்து டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, சஸ்டைனபிலிட்டியாக இருந்தாலும் சரி, கல்ச்சர் எல்லாத்துலேயும் வந்து தொடர்ந்து லீடராக தான் இருந்து வருது. தங்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து இன்னும் அவங்க கைவிடையலை. 2025லேயும் ஆலயங்களில் வந்து மணி ஒழிச்சு கொண்டு தான் இருக்குது. மற்ற குடும்பமாக செரி ப்ளொசம்ஸில் வந்து ஒன்றிணைகிறாங்க. சமுராய் கலாச்சாரமும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. ஜப்பான் வந்து டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, பங்க்சுவாலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு என்ன தான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து உங்களால் மீண்டெழ முடியும். அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இழந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் திரும்ப உருவாக்கி எடுத்துக்கொள்ள முடியும். உங்களோட பாஸ்ட்லேயே சிக்குண்டு இருக்காமல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது மனிதனாக, ஒரு புது தேசமாக உங்களால் வர முடியும் என்றதுக்கு உலக நாடுகளுக்கு வந்து ஒரு முக்கியமான உதாரணமாக இருந்து வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க சாஞ்சம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம், arigatou gozaimasu.